ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டா கப்பா இன்ஃப்யூசர் வாட்டர் பாட்டில். இதனோட யூஸ் என்னென்னா, இது வந்து நம்ம டிடாக்ஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில், அதனோட கவர், ஸோ ப்ளஸ் உள்ள ஒரு கார்டு இருக்குது. அது என்ன கார்டுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டு ரெஜிஸ்டர் இன்ஸ்டா கப்பா பர்ச்சேஸ் ஃபார் 1 year warranty. After successful registration, your Insta Kappa purchase will be covered under 1 year brand warranty. You are eligible to receive a free replacement in case of malfunctioning or manufacturing defect within 1 year of your purchase date. Accidental damage are not covered in the brand warranty. ஸோ இந்த இதை நம்ம மொபைல் ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மேலே வந்து ஒரு கவர், வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த கவர் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ப்ளஸ் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் வாட்டர் பாட்டில். இது எதுக்குன்னா, ஸோ நிறைய பேர் வந்து அந்த டிடாக்ஸ் ட்ரிங்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ஜிம் கோயர்ஸ்க்கெலாம் தெரியும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆனது. அந்த வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி இதில் போட்டு நல்லா ஷேக் பண்ணால் ஸோ வே ப்ரோட்டீன் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த இன்ஃப்யூசர்னால் என்னென்னா, இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ரஷ். ஸோ அதை வந்து வாட்டர் பாட்டில்னாலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இதான் இந்த இன்ஃப்யூசர் என்ன பர்பஸ்க்கு, இதில் பார்த்தீங்கன்னா டிடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குக்கும்பர் கட் பண்ணி போடுவாங்க, லைம் கட் பண்ணி போடுவாங்க, ஸோ ஜிஞ்சர் அண்ட் தென் மின்ட் லீவ்ஸ் அட் த டாப் அதை போட்டு ஸோ அதை வந்து வாட்டர் கேனில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை இப்படி ரிமூவ் பண்ணலாம். இது வந்து ஐஸ். இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா இது வந்து நல்லா வந்து கூல் ஆகிக்கும். நம்ம வாட்டரை வந்து த்ரூ அவுட் த டே கொஞ்சம் ஓரளவுக்கு 2 to 3 hours சில்லாகவே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஸோ இது வந்து அந்த இன்ஃப்யூசர். ஸோ இது வந்து பாட்டில். இன்ஃப்யூசரில் நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். லெமன், ஸோ நமக்கு என்னென்ன அந்த டிடாக்ஸ் வாட்டருக்கு யூஸ்ஃபுல்லோ அதை வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 4 hours வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம். இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான அந்த ஹோல்ஸில் ஆடி போய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்டு, இட் இஸ் ரெடி. ஸோ இந்த இதை எல்லா ஃப்ரூட்ஸையும் இதை போட்டுட்டு இதை வந்து டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சிடணும். அவ்வளோதான். அப்புறம் மெயினான எடுத்து பிஃபோர் தட் நீங்கள் வந்து இதில் வாட்டர் ஃபில் பண்ணணும். அதெல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிட்டு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பேக்கில் வைக்கிறீங்க, பை மிஸ்டேக் வந்து இது வந்து வராது. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். பை மிஸ்டேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் அது மேலே பட்டும். அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் கண்டிப்பாக இருக்கனால பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ லேப்டாப் பேக்லேயே இது வச்சுட்டு போகிறோன்னா லேப்டாப்பில் நலையாமல் இது வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்ஸ்டா கப்பா. இதனோட டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நம்ம டிடாக்ஸ் வாட்டருக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு லெமன், அப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய், ஜிஞ்சர், அப்புறம் சம் புதினா லீவ்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இதை ஓரமாக வச்சுக்கலாம். நம்மளோட இன்ஃப்யூசர்
ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் போட்டுடலாம். ஜிஞ்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர்லாம் போடலாம். ஓகே, மேலே வந்து நம்ம எப்பயும் போல் அந்த புதினா லீவ்ஸ் வந்து போட்டுடலாம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாட்டிலுக்குள்ளே இதை வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பிளேட்டில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து வாட்டர் நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் நம்ம வாட்டர் போட்டாச்சு. வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் இன்ஃப்யூசர். இது என்ன பண்ணோன்னா ஒரு 4 hours அப்படியே வந்து வச்சிடணும் நம்ம. ஓகே, ஸோ மார்னிங் ஒரு 4 o'clock நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5, 6, 7, 8 o'clock நம்ம இது வந்து ரெடி ஆயிடும். ஆஃபீஸ் சப்போஸ் 9 o'clock போகிறீங்கன்னா இதை அப்படியே வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நமக்கு வந்து பிடிச்சி குடிக்க வந்து க்ரிப்பு நல்லாயிருக்கு. இந்த இடமும் ஒரு க்ரிப் இருக்குது. ஸோ எப்பெல்லாம் நம்ம எதுக்கு இந்த இன்ஃப்யூஸ் வாட்டர், டிடாக்ஸ் வாட்டர், நம்ம தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 3 liters குடிக்கணும் அப்படின்னா நம்மளால் குடிக்க முடியாது. இது வந்து நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து சூப்பராக வச்சுருக்கோம் இந்த டிடாக்ஸ் வாட்டர். இதை அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இது அனதர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் which will have some taste and it is good for our health too. நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் குடிக்கிறதுனால ரொம்ப வந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த டிடாக்ஸ் வாட்டர். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ வெரி குட் திங். நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வருது. உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப சூப்பராக க்ளோ ஆகும் இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா. ஏன்னா பழைய காலத்தில் நம்ம ரிஷிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு முறையை வந்து 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி 2 வேளை சாப்பிட்டுட்டு அந்த இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம். ஸோ நம்ம வயிறு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம லாங் லைஃப், ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் நோய் நொடி இல்லாமல் சூப்பராக இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கப்பா இன்ஸ்டன்ட் கப்பா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 100% ஒர்த்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சோடனே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுதான் டிடாக்ஸ் வாட்டர். இது வந்து அந்த சில்னஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு நம்ம கீழே வந்து அந்த ஐஸ் இது வச்சுருக்கோம் கண்டெய்னர். ப்ளஸ் இது வந்து கையில் பிடிக்க கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில்னஸ் தெரியாது. ஏன்னா அந்த சில்னஸ் வந்து கையில் பட்டுகிட்டே இருந்தால் நமக்கு ஒரு ஃபீவரிஷான ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண தான் இந்த மாதிரி வந்து கவர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கவர் எப்படி போட்டுக்க வேண்டியதான். ஸோ போட்டா பர்ஃபெக்ட். ஸோ எங்கே வேணால் நம்ம அந்த க்ரிப் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த க்ரிப் அங்கேயே இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு சிப் ஓகே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தி ஆகிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயும் போல். தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாய் ஆல். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.